இன்று வார்த்தைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று 10ஆம் தேதி சாட்டர்டே ஜனவரி. இன்று நாம் பார்க்க போகிறது மூன்றாவது காரியம், எப்படி கடவுள் அவர் புதிய மினிஸ்ட்ரியை எப்படி ஆரம்பித்தார் என்று. நாம் புதிய வருஷத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி. இந்த நாளில் எப்படி இந்த வருஷத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நம் மூன்றாவது காரியம் இயேசு சுவாமி செய்தது வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தை. ஆம் அன்பானவர்களே, அவர் 40 நாட்கள் முடித்து விட்டு வெளியே வரும்போது சோர்ந்து இருந்தார், டயர்டாக இருந்தார், அவருக்கு பசித்தது. அப்போது சாத்தான் பார்த்து இதுதான் நேரம், அவரை டெம்ப்ட் பண்ண வந்தான். ஆம் ஆண்டவரே, ஆம் அன்பானவர்களே, எப்படி கடவுள் அந்த சாத்தானை எதிர்த்தார். நான் கடவுள் மகன் அகந்து போன்னு சொல்ல வேத வார்த்தத்தை எடுத்து சொல்லி சாத்தானை துரத்தினார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். மேத்யூ 4:4 டைம் இருக்கும் போது அதை வாசித்து பாருங்கள். அற்புதமாய் 3 வகையில சாத்தான் கடவுளை சோதித்தான். ஒரு டைம்ல நாம் இந்த 3 சோதனை டெம்ப்டேஷனும் நாம் டீட்டெயிலாய் பார்ப்போம். இன்று அவர் எப்படி அந்த பிசாசை துரத்தினார் என்று பார்ப்போம். கடவுள் 3 வசை சாத்தான் அவரை சோதித்தது. 3 வசையும் கடவுள் வார்த்தையை சொல்லி சாத்தானை துரத்தினார். ஆம் ஆண்டவர்களே, அன்பானவர்களே, இந்த வருஷம் நம் பைபிளுக்கு முக்கியத்தை கொடுக்க வேண்டும். பைபிளுக்கு முக்கியத்தை கொடுத்தால் பிசாசு ஓடி விடுவான். கடவுள் வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பெல்லாம் நாம் சோர்ந்து இருக்கிறோமோ அப்பெல்லாம் கடவுள் வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆம், 1 வசை அல்ல, 3 வசை சாத்தான் கடவுளை சோதித்தான். 3 வசையும் கடவுள் இயேசு சுவாமி அந்த இயேசுவின் வார்த்தை, கடவுள் வார்த்தையை சொல்லித்தான் அந்த பிசாசை துரத்தினால் கோவப்படவில்லை. கடவுள் வார்த்தையை யூஸ் பண்ணார். நம் ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல இந்த வருஷத்துல நாம் பைபிளை வாசிக்க வேண்டும். பைபிளை எடுத்து பைபிளை வாசிக்கணும், நம்மளும் வாசிக்கணும், நம் பிள்ளைகளையும் வாசிக்கணும். ஐசாயாவில் இந்த நியூ ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே போட்டிருக்கும், கடவுள் வார்த்தையை உங்க கதவு மேல் எழுதி வையுங்கள், கழுத்து மேல தொங்க விடுங்கள். கடவுள் வார்த்தை அளவு முக்கியமானது அன்பானவர்களே. இந்த வருஷம் கடவுள் வார்த்தைக்கு நம் முக்கியத்தை கொடுத்து இந்த வருஷத்துல நாம் பைபிளை வாசிக்கணும். ஒரு டைம் கொடுத்து, இடத்தை கொடுத்து பைபிளுக்கு முக்கியத்தை கொடுங்கள். ஜெபிப்போம். Dear Heavenly Father, this year help us to give importance to the Bible. We must not only read the Bible, we must study the Bible. We must hide God's word in our heart. The word of God says, Thy word is a lamp to my feet and a light to my path. Yes, in darkness we know the importance of light. Yes, Jesus is the light. The word of God is the light. Let us use this light throughout this year. In Jesus' name, Amen.